ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். இது பார்த்தீங்கன்னா நிஃப்டிக்கு நாம நேற்று காலையில் கொடுத்திருந்த லெவல்ஸ் மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடி கொடுத்திருந்தது இந்த 4 கிரீன் கலர் லைன்ஸ். அந்த லெவல்ஸ் எப்படி ரெஸ்பாண்ட் ஆயிருக்கு அப்படின்றத பாருங்க. மார்க்கெட் ஓப்பன் ப்ரைஸ் அப்படின்றது 25,514, கிட்டத்தட்ட ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ப்ரைஸ்ல இருந்து ஒரு 8 பாயிண்ட் நெகட்டிவ்ல ஓப்பன் பண்றான். ஓப்பன் பண்ணவும் பாருங்க, எக்ஸாக்டா நாம கொடுத்திருந்த S1 எக்ஸாக்டா அங்கதான் சப்போர்ட். அங்க சப்போர்ட் எடுத்தவன் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஸ்விங்கு கொடுத்து ப்ரீவியஸ் டேவோட ஹை அந்த ஏரியாவை ரீச் பண்றான். நாம நேற்று இந்த லெவல்ஸ் கொடுத்ததை தாண்டி என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, மார்க்கெட் 550 600 இந்த லெவல்ஸ் எல்லாமே ஒரு ரெசிஸ்டண்டா தான் செயல்படும். மார்க்கெட் என்னதான் ஏறினாலும் திரும்ப இறங்குறதுக்கு தான் வாய்ப்பு அப்படின்றது தான் நம்ம சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டா அந்த 550 அந்த ரேஞ்ச், அதுவும் இல்லாம அதே லெவல் தான் ப்ரீவியஸ் டேவோட ஹை, எல்லாமே அங்க இருந்தது. கரெக்டா அங்க இருந்து தான் அந்த ஹையை செட் பண்ணிட்டு திரும்ப ஓப்பன் பிரைஸ் திரும்ப ப்ரீவியஸ் டே ஹை, ஓப்பன் ப்ரைஸை ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் பண்ணியிருக்கான். திரும்ப மேலே வந்து ஒரு சைட்வேஸ் போயிட்டு கடைசியில் நம்மளோட S1 அந்த ஏரியாவையும் பிரேக் பண்ணி ப்ரீவியஸ் டேவோட லோவில் எக்ஸாக்டாக சப்போர்ட் எடுத்து திரும்பி மேலே வந்தோன்னும் நம்மளோட S1 தாண்டி போக முடியல. அதாவது இது சப்போர்ட்டாக இருந்த ஏரியா, இந்த S1 சப்போர்ட்டாக இருந்தது. ஒன்ஸ் அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கீழே போனதுக்கப்புறம் அந்த சப்போர்ட் அப்படின்றது ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆக மாறிடுச்சு. இதெல்லாம் ப்ரீமியத்தில் இந்த விஷயம்லாம் நடக்கிறதுக்கு என்ன நடக்கணும் அப்படின்றத நீங்கள் வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா, இந்த லெவல்ஸை நம்ம எப்படி ட்ரேடுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற லாஜிக் உங்களுக்கு கிளியராகவே புரிய ஆரம்பிக்கும். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எஸ் ஒன்ல இருக்கான் காலையில் நாம் கொடுத்துருந்த ஸ்ட்ரைக், அந்த ஸ்ட்ரைக்கு, அதாவது இந்த லெவல்ஸை ஒரு ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி எடுத்திருப்போம். அந்த ஸ்ட்ரைக் ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ப்ரைஸ்க்கு மேலே இருக்கிற வரையும் தான் மார்க்கெட்டால் இந்த S1க்கு கீழவே போக முடியும். ஒன்ஸ் அந்த ஸ்ட்ரைக்கு ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ப்ரைஸ்க்கு கீழே வந்துட்டான் அப்படின்னா மார்க்கெட் கண்டிப்பாக இந்த S1க்கு மேலே தான் நிற்கும். இதில் இவ்வளோதான் லாஜிக். இப்போ திரும்ப S1 பிரேக் பண்ணி கீழே போயிருக்கான், திரும்ப மேலே வரான் அப்படின்னா அந்த ஸ்ட்ரைக், அந்த புட்டோட ஸ்ட்ரைக்கு க்ளோஸ் ப்ரைஸ்க்கு கீழே இருந்தது அப்படின்னா தான் அவன் S1 தாண்டி மேலே வர முடியும். இது லாஜிக். இது கூடவே ப்ரீமியம் என்ன சொல்லுது அப்படின்ற விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா மார்க்கெட்டை ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். நாம இங்க யூடியூப்ல சொல்ற விஷயங்களை மட்டுமே வச்சு, நமக்கு இன்னைக்கு ஒருத்தர் ஸ்கிரீன்ஷாட் அனுப்பியிருந்தாரு. அவர் ஜஸ்ட் ஒரு முறை நம்ம கிட்ட ஃபோன் பண்ணி மட்டும் பேசியிருக்காரு. எனக்கு அவ்வளவுதான் ஞாபகம். அவரோட பெயர் கூட எனக்கு இன்னும் ஞாபகம் இல்லை. ஆனா நாம டெய்லியுமே இங்க சொல்ற விஷயங்களை கிளியரா அனலைஸ் பண்ணி அதை டெய்லியும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்து நமக்கு இன்னைக்கு ஒரு மெசேஜ் போட்டிருந்தாரு, ரொம்ப அருமையா இருந்தது. கடைசியா கடந்த ஒரு 20 நாளா நாம சொல்ற விஷயங்களை தெளிவா ஃபாலோ பண்ணியிருக்காரு. நாம என்ன சொல்லுவோம், ஒரு ஸ்ட்ரைக்ல காலையும் புட்டையும் கம்பேர் பண்ணுங்க அப்படின்றதுதான் நம்ம சொல்லுவோம். அந்த விஷயத்த அழகாவே கம்பேர் பண்ணி நாம இங்க நிஃப்டிக்கு மட்டும் லெவல்ஸ் கொடுத்திருந்தாலுமே நிஃப்டியை தாண்டி இன்னும் வேற சில ஸ்கிரிப்ட்லாம் அவர் ட்ரேட் பண்ணியிருக்காரு. நாம சொல்ற லாஜிக்கை மட்டுமே பார்த்து அந்த கம்பேரிசனை மட்டுமே புரிஞ்சுக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டு இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 7,500 அந்த ரேஞ்சில் ப்ராஃபிட் பண்ணதான் நமக்கு மெசேஜ் பண்ணியிருந்தார். ஸ்க்ரீன்ஷாட்டோட மெசேஜ் பண்ணியிருந்தார். அதெல்லாம் பார்க்கும்போதே நல்ல ஒரு சந்தோஷம், ஒரு திருப்தி எல்லாமே கிடைக்குது. நம்ம சொல்ற விஷயங்களை நம்மளை தொடர்ந்து ஒரு வீடியோவை 10ஓட 11 அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு போறவங்களால இதுல எதையுமே புரிஞ்சுக்க முடியாது. ப்ரீமியத்தை பத்தி மட்டுமே தான் நாம பேசிக்கிட்டு இருக்கோம். இதை தாண்டி மார்க்கெட்ல இருக்க நியூஸ், வேற ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆக்டிவ் கான்ட்ராக்ட் டேபிள் அந்த மாதிரி எதை பத்தியுமே நாம இங்க பேசுறது கிடையாது. வெறுமே ஆப்ஷன்ஸோட ப்ரீமியம். இந்த ஆப்ஷன்ஸ் ப்ரீமியத்தை மட்டுமே நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா மார்க்கெட் என்ன சொல்ல வருது, எங்க எப்போ எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் உங்களால தெளிவா புரிஞ்சுக்க முடியும். ஓகே, இதெல்லாம் இருக்கட்டும். நாம இப்போ இன்னைக்கு உண்டான லெவல்ஸ், அடுத்து இன்னைக்கு உண்டான லெவல்ஸை பார்ப்போம். நம்மளோட டிஸ்க்ளைமர்,
இந்த சேனல்ல நாம கொடுக்குற எல்லா தகவல்களும் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். இங்க நாம யாரையுமே ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணல. இங்க கொடுக்குற எல்லா இன்ஃபர்மேஷனும் என்னோட தனிப்பட்ட கருத்து. இதை நீங்க ஏத்துக்கிறது ஏத்துக்காதது அவரவர் விருப்பம். ரொம்ப முக்கியமா நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசரி கிடையாது. ஓகே, இப்போ நம்ம லெவல்ஸ்குள்ள போயிடுவோம். லெவல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னைக்கு தான் நம்ம சேனல்ல முதல் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நாம கொடுக்குற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். நாம பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ போடுறது மேக்ஸிமம் அன் டைம்ல தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு 8 மணி அந்த ரேஞ்ச் போல தான் நம்ம வீடியோ போடுவோம். நீங்க ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்றீங்க அப்படின்னா நம்மளோட வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதை நீங்க மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடி பார்க்குற பட்சத்துல அன்னைய நாளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா உங்களுக்கு அதுல கிடைக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் எடுத்தாச்சு. என்ன அப்படின்னா 25,628, 25,562, 25,433, 25,371. இதுதான் நம்ம இன்னைக்கு உண்டான லெவல்ஸா எடுத்திருக்கு. இன்னைக்கு உண்டான லெவல்ஸ்ல பெரிய காம்ப்ளிகேட் எதுவுமே கிடையாது. மார்க்கெட்டோட க்ளோசிங் ஸ்ட்ரைக், அந்த ஸ்ட்ரைக்கோட கால் புட்டோட எல்டிபி, இவ்வளவுதான். அதை பேஸ் பண்ணி மட்டுமே தான் இன்னைக்கு லெவல்ஸ் எடுத்திருக்கு. இந்த லெவல்ஸ் எங்க இருக்கு? இப்போ ப்ரீவியஸ் டேவோட ஹை, நேற்றைய ஹைக்கு கொஞ்சம் மேல, நேற்றைய ஹைல இருந்து ஒரு 15 பாயிண்ட் பக்கத்துல R1 இருக்கு. மார்க்கெட் இந்த R1 வந்து ரீச் பண்ணணும் அப்படின்னா நேற்றுக்கு க்ளோசிங் ஸ்ட்ரைக், அந்த ஸ்ட்ரைக் அவனோட க்ளோசிங் ப்ரைஸ்க்கு மேல இருக்கணும். மேல இருந்தாதான் இந்த R1க்கு மேல ஸ்பாட்டால நிக்க முடியும். அந்த ஸ்ட்ரைக்கு R1க்கு அந்த ஸ்ட்ரைக் க்ளோசிங் ப்ரைஸ்க்கு மேலேயே இல்லை, ஆனா மார்க்கெட் வந்து R1க்கு மேல வந்துருச்சு அப்படின்னா அங்க அந்தால சஸ்டெயின் ஆக முடியாது, திரும்ப கீழே வந்தாவன். அதே விஷயம்தான் S1லயும். அந்த புட்டோட ஸ்ட்ரைக், இன்னைக்கு நாம எடுத்திருக்க இந்த ஏடிஎம் ஸ்ட்ரைக்கோட புட்டோட பிரைஸ் அவன் ப்ரீவியஸ் டே க்ளோஸ் பிரைஸ்க்கு மேலவே இருந்தானாதான் மார்க்கெட்டை இந்த S1க்கு கீழே நிக்கிறதுக்கு வாய்ப்பு. அவன் க்ளோசிங் பிரைஸ்க்கு கீழே இல்லை அப்படின்னா மார்க்கெட் அந்த பிரைஸுக்கு மேலதான் வந்துடும். ஏன்னா ஸ்பாட் கீழே நின்றுட்டு இருந்தாலும் திரும்ப மேல வந்துடும். இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்க லாஜிக். இதுக்கு பின்னாடி இருக்க ரியல் லாஜிக் என்ன அப்படின்னா, இப்போ இன்னைக்கு எக்ஸ்பைரி டே. இன்னைக்கு எக்ஸ்பைரி டேல என்ன ஆக போகுது? டைம் வேல்யூ அப்படின்றது 0 ஆக போகுது. இப்போ மார்க்கெட்டு 25,500 அதுதான் நமக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக்காக எடுத்து அந்த ஸ்ட்ரைக்ல நாம லெவல்ஸ் எடுத்திருக்கோம். இப்போ 25,500 அந்த ஸ்ட்ரைக்கு மார்க்கெட் அப்படின்றது 25,424, அதாவது ப்ரீவியஸ் டே லோ. அந்த லோக்கு கீழே க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னாவே அந்த புட்டோட ஸ்ட்ரைக்கு 25,500 புட்டோட ஸ்ட்ரைக்குக்கு 76 அந்த ப்ரைஸ்க்கு மேலே இருந்தானாதான் இந்த லோக்கு கீழே க்ளோஸ் பண்ண முடியும். அதாவது மார்க்கெட் ஸ்பாட் இப்போ 24,400ல முடிஞ்சது அப்படின்னா அந்த 500 புட்டுக்கு 100 ரூபா ப்ரைஸ் கொடுக்க போறான். அந்த ரியல் வேல்யூ அப்படின்றது மட்டும் இங்க வந்துட போகுது. இதுக்கு பின்னாடி இருக்க லாஜிக் இவ்வளவுதான். இப்போ இந்த S1ல மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கணும் அப்படின்னா அந்த 500 அந்த ஸ்ட்ரைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்மளோட S1 433 இருக்கு. நீங்க 500ல 433 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா மீது 67. அந்த 67க்கு மேலவே இருந்தா அப்படின்னா அந்த S1க்கு கீழே முடிக்க வாய்ப்பு இல்ல. அந்த ஸ்ட்ரைக்கு 67 அப்படின்ற பிரைஸே ரீச் பண்ணல இன்னைக்கு லைவ் மார்க்கெட்ல அப்படின்னா மார்க்கெட் இந்த S1க்கு மேல முடியதான் வாய்ப்பு. S1க்கு மேலையும் ப்ரீவியஸ் டே லோக்கு மேலையும் முடியறதுக்கு தான் வாய்ப்பு. நீங்க அந்த ப்ரைஸுங்களை இப்படிதான் கால்குலேட் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த லெவல்ஸை கொடுத்தாச்சு. ஸ்ட்ரைக்கும் இன்னைக்கு எந்த ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி எடுத்திருக்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்லாச்சு. இதை தாண்டி ப்ரீமியத்துல ஏதாவது மாற்றம் இருக்கா அப்படின்றதையும் பார்ப்போம். இன்னைக்கு ப்ரீமியத்துல எந்த ஒரு விஷயமும் மாறல, அதே தான். அந்த 550 இந்த ஸ்ட்ரைக் திரும்பியும் ஸ்ட்ராங் ரெசிஸ்டண்டா செயல்படுறதுக்கு தான் வாய்ப்பு. ஆனா இதுக்கு மேல ஸ்ட்ராங்கா ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்ற விஷயம் கிடைக்கும் போது
தொடர்ந்து மேல போக வாய்ப்பு. அப்படி இருந்தாலுமே அடுத்தடுத்து இருக்க ஒவ்வொரு 50 ஸ்ட்ரைக்குமே 50 ஸ்ட்ரைக் அப்படின்றத தாண்டி 25,600 அதை விட்டா 25,650 இல்ல ப்ரீவியஸ் லாஸ்ட் வீக்கோட ஹை இந்த ஏரியா எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ரிஜெக்ஷன் ஜோனா தான் இருக்கும். அதே மாதிரி டவுன் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா 24,450 இதுக்கு கீழே நின்று பிரீமியம் சப்போர்ட் அப்படின்ற விஷயம் கிடைக்கணும். சும்மா மார்க்கெட் ஒரு விக் வச்சுட்டு போறது கிடையாது. இங்க லோ அப்படின்றது 424 வந்திருக்கு. நேத்தும் 450க்கு கீழே இருந்தாவே டவுன் சைட் நல்லபடியா நல்லா போறதுக்கு வாய்ப்பு அப்படின்றத சொல்லியிருந்தீங்களேன்னு கேட்காதீங்க. பிரீமியம் சப்போர்ட் அப்படின்ற விஷயம் நடக்கணும். அதாவது மோனோபோலி அப்படின்ற ஒரு விஷயம் அங்க கிரியேட் ஆகணும். அப்படி நடந்தது அப்படின்னா தான் மார்க்கெட்ல ஒரு ட்ரெண்டியான மூவ் கிடைக்கும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரீவியஸ் லாஸ்ட் வீக்கோட லோ அப்படின்ற பேரிகேடும் இருக்கு. ஸோ அந்த இடத்துல அந்த ஸ்ட்ரைக்கும் திரும்ப மோனோபோலியா மாறணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தது அப்படின்னா தான் மார்க்கெட்டை ஒரு ரேஞ்ச் பிரேக் அவுட் எடுத்துட்டு வர முடியும். இன்னைக்கு அதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்க அப்படின்னா வாய்ப்பு ரொம்பவும் குறைவு. நாம போன வெள்ளிக்கிழமையே சொல்லிட்டோம். மார்க்கெட்ல பாத்தீங்க அப்படின்னா ஏடிஎம் பிரைஸ்ல வெறும்னே 155 பாயிண்ட் பக்கம் தான் இருக்கு. ஒரு வாரத்துக்கு உண்டான பிரீமியமே அங்க இல்ல. ஸோ ரேஞ்ச் பிரேக் அவுட் அப்படின்ற விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி அப்படின்ற மாதிரி நாம அன்னைக்கே சொல்லிட்டோம். இப்போ வெள்ளிக்கிழமை சொன்னதுதான் திங்கள் செவ்வாய் புதன் சொல்லி 3 நாளுமே ஒரு 100 பாயிண்ட் அந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. ஏடிஎம் பிரைஸ் அப்படின்றது ஒரு நல்ல இண்டிகேட்டர். அந்த இண்டிகேட்டர் என்ன சொல்லுதோ அதுதான் அங்க ஆப்ஷன்ஸ் பிரைஸ் கேட்கும். ஆப்ஷன்ஸ் பிரைஸ் சொல்றது தான் ஸ்பாட் கேட்கும். ஸோ ஆப்ஷன்ஸ்ல ஏடிஎம் ஸ்ட்ரைக் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சு அந்த ஸ்ட்ரைக் எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்றதையும் நீங்க வாட்ச் பண்ற பட்சத்துல மார்க்கெட்ல மூவ்மெண்ட் இருக்குமா இருக்காதா அப்படின்ற விஷயத்த உங்களால தெளிவா எடுத்துக்க முடியும். அதுக்கடுத்து இன்னைக்கு எக்ஸ்பைரி டேல ஹீரோ ஜீரோ அப்படின்ற விஷயத்த நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. மார்க்கெட் ஒரு 3 நாளா நல்ல சைட்வேஸ்ல இருக்கு. இன்னைக்கு பிரேக் அவுட் கிடைக்க வாய்ப்பு அப்படின்றது தான் எல்லாரோட நினைப்பாவும் இருக்கும். அந்த பிரேக் அவுட் கிடைக்கணும் அப்படின்னா அங்க என்ன நடக்கணும் அப்படின்றத தெளிவா புரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க. மார்க்கெட்ல ஏடிஎம் பிரைஸ்ல வெறும்னே 64 ரூபா தான் இன்னைக்கு இருக்கு. ஒரு எக்ஸ்பைரி டேல மினிமம் பாயிண்டே 70க்கும் மேல இருக்கணும் நிஃப்டியை பொறுத்தவரையும். அந்த பிரைஸ் கூட இல்ல. அந்த 70 ரூபாய் இருந்தது அப்படின்னாவே ஒரே இடத்துல சைட்வேஸ் பண்ணி அதையே ஜீரோ பண்ணிடுவாங்க. ஆனா இங்க அந்த 70 ரூபாயே இல்லை அப்படின்னா மார்க்கெட்ல ஒரு நல்ல பெரிய மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படின்றதே அங்க இல்லாம போயிடும். அதாவது ஏடிஎம்ல எவ்வளவுக்கு எவ்வளவு பிரைஸ் அதிகமா இருக்கோ அந்த அளவு தான் உங்களுக்கு ஸ்விங் கிடைக்கும் மார்க்கெட்ல. மார்க்கெட்ல இப்ப ஏடிஎம் பிரைஸ்ல அதிகப்படியான பிரைஸ் பிரீமியம் இருக்கு அப்படின்னா தான் அந்த நேரம் தான் மார்க்கெட்டை மேலேயோ இல்ல கீழேயோ வேக வேகமா எடுத்துட்டு போனாதான் அந்த பிரீமியம் அப்படின்றது டிகே ஆகும். அதுக்காக தான் மார்க்கெட்டை மேலேயும் கீழேயும் மூவ் ஆயிட்டு இருக்கும். ஆனா ஆல்ரெடி இங்க பிரீமியம் டிகே ஆகி கம்மியான பிரீமியம் இருக்கு அப்படின்னா செல்லர் அந்த இடத்துல அவன் பொசிஷனை எக்ஸிட் பண்ணணும் அப்படின்ற அந்த சுச்சுவேஷனுக்கே போக மாட்டாங்க. இதெல்லாம் ஆப்ஷன்ஸ் பிரீமியத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாவே தெரிய ஆரம்பிக்கும். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தரை நான் சொல்லியிருந்த மாதிரி எல்லாருமே பார்க்க ட்ரை பண்ணுங்க. அவர் நமக்கு அனுப்பிச்சிருந்த ஸ்கிரீன்ஷாட்டை நம்மளோட கம்யூனிட்டி போஸ்ட்ல போஸ்ட் பண்ணியிருக்கோம். அவர்கிட்ட எந்த ஒரு விஷயமும் கேட்கல நான் போஸ்ட் பண்ணவா அப்படின்றத. இருந்தாலும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். காரணம் இந்த வீடியோல அவரை பத்தி பேசிட்டனால. அவர் யாரு என்ன அப்படின்றது எனக்கும் இன்னமும் சரியா தெரியாது. ஜஸ்ட் நம்மள கான்டாக்ட் பண்ணது அவ்வளவுதான். நீங்க இந்த வீடியோவை நமக்கு நேற்று ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி உங்களோட ப்ராஃபிட்டோட அந்த ஸ்கிரீன்ஷாட்டை ஷேர் பண்ணீங்க. நீங்க இந்த வீடியோவை இன்னைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அது நீங்களா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அவர் நேற்று அந்த ஸ்கிரீன்ஷாட் அனுப்புனதை தாண்டி அவர் கொடுத்த வாய்ஸ் மெசேஜ் தான் ரொம்ப அருமையா இருந்தது. நம்ம சொல்ற விதத்துல மார்க்கெட்டை பார்த்துருந்தாரு. அந்த மாதிரி எல்லாரும் மார்க்கெட்டை பார்க்க முற்படுங்க.
மார்க்கெட்ல என்னைக்கு என்ட்ரி எடுக்கணும், எப்போ எடுக்கணும் அப்படின்ற விஷயத்த உங்களால தெளிவா புரிஞ்சுக்க முடியும். ஓகே. இன்னைக்கு வீடியோ லென்த்தா தான் போயிருக்கு. பரவால்ல. உங்க டைம் வேஸ்ட் ஆயிருக்காது அப்படின்றத நம்புறேன். திரும்பியும் நாம சொல்லிக்கிறோம், இந்த லெவல்ஸ் எதுவுமே பை செல் பண்றதுக்கு உண்டான ரெக்கமெண்டேஷன் லெவல்ஸ் கிடையாது. இந்த லெவல்ஸை பேஸ் பண்ணி மார்க்கெட்டை எப்படி பார்க்கணும் அதுதான் நம்ம சொல்லியிருக்கோம். இன்னைக்கு என்ன ஸ்ட்ரைக் எடுத்திருக்கோம் அப்படின்றதையும் சொல்லிட்டோம். அந்த ஸ்ட்ரைக்கை எப்படி வாட்ச் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லிட்டோம். ப்ரீமியம் வெறும் 64 பாயிண்ட் தான் இருக்கு. இது அப்ரிசியேஷன் ஆச்சு, அந்த அப்ரிசியேஷன் மோடுக்குள்ள போச்சு அப்படின்னா தான் மார்க்கெட்ல மூவ்மெண்ட் அப்படின்றதே வரும். இல்லை அப்படின்னா கடந்த 3 நாள்ல எப்படி இருந்ததோ அதே மாதிரி ஒரு சைட்வேஸ், அதுக்குள்ளே போய் மார்க்கெட்டை செல்லருக்கு சாதகமாகவே முடிச்சிருவாங்க. ஓகே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்றவங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.